யோ 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 ஏ மித்ரா எழுந்துடுறீ. ஏய், எல்லார் முன்னாடியும் நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு அவமானத்தை கொண்டு வந்துட்டாங்க. என்ன பண்றீங்க பாட்டி? அடிக்காதீங்க அவளை. ஐயோ ஐயோ. மித்ரா கிட்ட விசாரிக்காம நம்மளால எதையுமே முடிவு பண்ண முடியாது. மாப்பிள, என்ன மாப்பிள இதெல்லாம்? நீங்களாவது கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்க கூடாதா? ஐயோ பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரி எங்க 2 பேருக்குள்ள எதுவும் நடக்கல. நான் கேக்குறேன். கேளுமா, நீ எங்க மித்ரா மித்ரா மித்ரா, இந்த இந்த தண்ணி எழுந்துரு. எனக்கு என்னாச்சு? மித்ரா, நீ மயக்கம் போட்டு விழுந்த உடனே ஒரு பாட்டி உன் ஆடி பிடிச்சு பார்த்து நீ கர்ப்பமா இருக்கன்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு அசிங்கத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படி மித்ரா மனசு வந்துச்சு? மித்ரா, உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் வரணும்? நீ உனக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லை. ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நான் ஒண்ணு கர்ப்பம் இல்ல. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு நம்பிக்கிட்டு எல்லாரும் உங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொன்னா பேசாதீங்க. ஏய், பண்றதையெல்லாம் பண்ணிட்டு இப்ப பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா? பண்ணிட்டியா? என்ன பண்றீங்க பாட்டி? சொல்லு பாட்டி. இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் கர்ப்பமா இல்ல இல்ல இல்ல. அப்படின்னா அந்த பாட்டி சொன்னது பொய்யா? சாதாரண பொய் இல்ல, அது ஒரு அப்பட்டமான பொய். அவங்க சொன்னதுல ஒரு துளி கூட உண்மை கிடையாது. நான் சொல்றதுல உங்க யாருக்குமே நம்பிக்கை இல்லனா இப்பவே வாங்க, என் கூட ஹாஸ்பிடலுக்கு வாங்க. அங்க போய் டாக்டர் செக் பண்ணா உண்மை தெரிஞ்சிரும்ல. மித்ரா, எதுக்கு ஹாஸ்பிடல் அது இதுன்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நடந்தது நடந்து போச்சு. அந்த பையன் யாருன்னு சொன்னா நாங்களே அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லுவோம்ல. வேற என்ன பண்றது? இதுதான் நடக்கணும்னு உன் தலையில எழுதி இருக்கு. அண்ணி, வாய மூடிட்டு பேசாம இருங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஏதாவது சொல்லிட போறேன். இங்க பாருங்க, இனி ஒரு வார்த்தை யாராவது நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னீங்க, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். எல்லாரும் என் கூட கிளம்பி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. அப்ப தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு. என்னமா இவ? வானந்தனி. ஐயோ, பாட்டி வா போலாம். நீங்க வாங்க வாங்க பாட்டி. பாட்டி, நீங்க குழந்தைங்களை எழுப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். சரி பாரதி. மித்ரா, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்பட்டு இவ்வளவு அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க? நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா பாட்டி? யாரோ ஒரு கிழவி நான் மயக்கமா இருக்கிறப்போ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டான்னு அத நம்பி ஆளாளுக்கு என்ன ஏதோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொம்பளை சொன்னது உண்மை இல்ல. அத நான் சொன்னா நீங்க யாரும் கேக்குற நிலைமையிலயும் இல்ல. அதனாலதான் நான் ஹாஸ்பிடலுக்கு வந்து டாக்டர் கிட்டயே செக் பண்ணி பார்த்துட்டு உண்மை என்னன்னு சொல்றேன். அதுக்குதான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். சிஸ்டர், நான் டாக்டரை பார்க்கணும். கொஞ்சம் இருங்க, வருவாங்க. கொஞ்சம் அமைதியாயிரு. ஏய் மீனா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன தோணுது? மா, தயவு செஞ்சு எரிற நெருப்புல எண்ணெய் ஊத்தாத. உன் வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருமா. எனக்கு அது போதும். டாக்டர், என்ன விஷயம் மித்ரா? எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? நீ ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்க? டாக்டர், என்ன உடனே செக் பண்ணி பார்த்து
நான் பிரெக்னெண்டா இருக்கனா இல்லையான்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுங்க. என்னாச்சு மித்ரா? ஏதாவது பிரச்சனையா? ப்ளீஸ் டாக்டர், நான் சொன்னதை பண்ணுங்க. மேடம், உங்க நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் டைம் இருக்கு. அதனால நீங்க வேணா ஜூஸ் மாதிரி ஏதாவது குடிக்கணும்னா குடிங்க. ஓ யா, எனக்கு வச்ச ஜூஸ் தான் குடிக்கிறேன். மேடம் மேடம், நீங்க உட்காருங்க, நான் எடுத்து கொடுக்கறேன். ஓகே. மேடம், ம். அம்மா, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன விஷயமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க நடக்க போற நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி பேசுறது தப்பில்லையாமா? உன்னை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு. அம்மா, அந்த மித்ராவால நான் என் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழந்துட்டேன். இப்ப என் வாழ்க்கையே போயிடும் போல இருக்கு. அதனால தான் கேக்குறேன். உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுமா? இந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறப்போ பொண்ணு ஸ்டேஜ்ல மயக்கம் போட்டு விழுவா. நீங்க நாடி புடிச்சு பாத்துட்டு மித்ரா கர்ப்பமா இருக்கான்னு சொல்லணும். என்னம்மா என்னென்னமோ சொல்ற? இது தப்பில்லையா? இல்லம்மா, அதன்மத்தை ஜெயிக்கிறதுக்கு நான் நடத்துற தர்ம யுத்தம் இது. என்னம்மா சொல்ற? இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? கவலைப்படாதம்மா, நீ சொன்ன மாதிரியே நான் பண்றேன். இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. நீ தைரியமா இரு. ரொம்ப சரிம்மா, தேங்க்ஸ்மா. சரி. ஓகே மித்ரா, இப்ப என்ன, உங்களுக்கு டெஸ்ட் எடுத்து உங்களோட ரிசல்ட் என்னன்னு சொல்லணும், அவ்வளவுதானே? இப்பெல்லாம் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்றது ரொம்ப ஈஸி. உள்ள வாங்க. மித்ரா, போமா. சின்ன சுதாக்கா, தேவையில்லாத ஒரு குழப்பம். அதனாலதான் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்காம போயிடுச்சு. நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் எல்லாமே பாரதிக்கு தான் சாதகமா போயிட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். எனக்கு யாரை நம்புறது, யாரை நம்பாம இருக்கிறதுன்னு ஒண்ணுமே தெரியல. ரிசல்ட் வரட்டும் மேடம். நான் மித்ராவை தரவா செக் பண்ணி பார்த்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரி பிரெக்னன்சி டெஸ்டும் எடுத்து பார்த்தாச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி மித்ரா பிரெக்னன்ட் கிடையாது. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு நீங்க மித்ராவை சந்தேகப்பட்டது தப்பு. மித்ரா, ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. மித்ரா, என்ன மன்னிச்சிருமா. அந்த அம்மா அப்படி சொன்னதும் நானும் அத உண்மைன்னு நம்பி இருக்கேன் பாரு. உன்னை சந்தேகப்பட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதாம்மா புரியுது. இப்பதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சுல, உடனே நிச்சயதார்த்தத்தை நடத்தலாம். வாங்க போலாம். மித்ரா, நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா வந்திருந்த சொந்தக்காரங்க எல்லாம் நடந்த கலவரத்துல கிளம்பி போயிட்டாங்க. நல்ல நேரமும் போயிடுச்சு. இதுக்கு மேல எப்படி நிச்சயதார்த்தம் பண்றது? இத பாரு, ஏனோ தானோன்னு இதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. அவசரப்பட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இனி இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே நடக்காது. பாட்டி, என்ன சொல்றீங்க? நேரா கல்யாணத்துக்கு போயிடலாமா? கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரியே நிச்சயத்தை பண்ணிட்டு 2 பேரும் மோதிரத்தை மாத்திக்கங்க. பாட்டி, நீங்க சொல்றது நல்ல ஐடியா தான்.
சீக்கிரமே ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். இதுக்கு மேலேயும் இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறது சரியா வராது. கரெக்டா சொன்ன பவானி. நான் என்ன நினைச்சனோ அத நீ சொல்லிட்ட. என்ன மித்ரா, உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? ஓகே பாட்டி, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். அதே உங்களுக்கு இந்த நிச்சயதார்த்தம் நடக்காம போனதுல ஒன்றும் வருத்தம் இல்லையே? அண்ணனோட கேம் என்னன்னு தெரியாம ஆளாளுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நிச்சயதார்த்தமும் நடக்கணும், கல்யாணமும் நடக்கணும். ஆனா எங்க அண்ணனுக்கு பாரதி அண்ணிய வந்து நீதான் என் புருஷன்னு சொல்லணும். இதுக்கு தான் இவ்வளவு வேலையும் பார்த்திருக்காரு. இது தெரியாம நீங்க அவர்கிட்டயே பர்மிஷன் கேக்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அட அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சுல. அதுக்கப்புறம் ஏன் ஹாஸ்பிட்டல்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? சட்டுப்புட்டு எல்லாரும் கிளம்புங்க. ஹாஸ்பிட்டல்ல நின்னா பில்லு ஏறுமாமே. சொன்ன வாடா. அம்மா வாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். நிச்சயதார்த்தம் நடக்கிற நேரத்துல ஹால்ல நீ மயக்க போட்டு விழுந்ததும் அந்த கிழவி நீ கர்ப்பமா இருக்கன்னு சொல்லி மொத்த பிளானும் சொதப்பிட்டு போயிட்டான். மித்ரா, உனக்கு என்னதான் ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். திடீர்னு எப்படி எனக்கு மயக்கம் வந்துச்சுன்னே தெரியல. மறுபடியும் இந்த கல்யாண விஷயத்துல தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் ஏன் எனக்கு புரியவே இல்லை. விடு சுதாகர், எது எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்க போறத யாராலையும் மாத்த முடியாது. அதான் நிச்சயதார்த்தம் பண்ணாம டைரக்டா கல்யாணமே பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சுல. இந்த கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம முடிக்கணும். அப்படிதான் நாம நினைக்கிறோம். ஆனா கரெக்டா நந்தி மாதிரி அந்த பாரதி குறுக்க வந்து நிப்பா. அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு நினைச்சாதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. May I come in? இவளை இப்பதான் நினைச்சோம், உடனே வந்து நிக்கிறா பாரு. இப்ப எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. உங்க எல்லாருக்கும் என்னதான் ஆச்சு? 3 பேர் கண்லயும் ஏதோ குழப்பம் தெரியற மாதிரி இருக்கே. ஏய், உனக்கு இப்ப என்ன வேணும்? நான் என்ன வேணும்னு கேட்டா நீங்க கொடுக்கவா போறீங்க? எனக்கு ஆதிதான் வேணும். கொடுப்பீங்களா? நான் கேட்கறத எப்பவும் உங்களால கொடுக்கவே முடியாது. சரி, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். இந்த கல்யாண பொண்ணு இருக்காங்கல்ல, கல்யாண பொண்ணு, வை குழப்பம்? நீதான் மித்ரா. நீ கர்ப்பமா மாறின கதைய உன்கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். பாரதி, நீ ரொம்ப ஓவரா போற. என்ன உன் கதை? அத சொல்றதுக்கு தானே நான் வந்திருக்கேன். புரியலையா? உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி விளக்கமா சொல்றேன். அதாவது ராஜேஸ்வரி அம்மா மயக்கம் போட்டு விழறதுக்கு நீங்க எந்த மாத்திரைய அவங்க ஜூஸ்ல கலந்து கொடுத்தீங்களோ அதே மாத்திரையதான் நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆயிட்டு இருந்த மித்ரா குடிக்கிற ஜூஸ்ல நான் கலந்து கொடுத்தேன். இப்ப புரியுதா? ஏய், என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி உளறிட்டு இருக்க? எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்க போறது கன்ஃபார்ம்னு தெரிஞ்சும் உன் புத்தி குழம்பி போயிடுச்சா? எனக்கு புத்தி குழம்பி போச்சா இல்ல உங்க எல்லாருக்கும் புத்தி குழம்பி போச்சான்னு எனக்கு தெரியல. உண்மை என்னன்னா, நீங்க மிக்ஸ் பண்ண மாத்திரைய நான் கிச்சன்ல இருந்து எடுத்துட்டேன். ஐயோ, கன்ஃபியூஸ் ஆகாதீங்கப்பா. என்ன நடந்துச்சுன்னு நானே விளக்கமா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இது என்ன மாத்திரை, இது எப்படி கிச்சனுக்குள்ள வந்துச்சுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்.
மித்ரா கிட்ட இந்த மாதிரி மாத்திரை எதுவும் இல்லைன்னா அப்படின்னா பவானியோட ரூம்ல போய் தேடி பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிற இந்த கிச்சன்ல கிடைச்ச மாத்திரையும் பவானி ரூம்ல கிடைச்ச இந்த டேப்லெட்டும் ஒண்ணுதான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பேசாம இந்த மாத்திரையை எடுத்துட்டு போய் மெடிக்கல் ஷாப்ல கேட்போம். அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. சார், ஒரு ஹெல்ப். என்ன வேணும் மேடம்? சார், இந்த 2 டேப்லெட்டும் ஒரே டேப்லெட்டான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? கொடுங்க. ஆமா மேடம், 2 ஒரே மாத்திரை தான். ஆமா, ஏன் கேக்குறீங்க? சொல்றேன் சார். இந்த மாத்திரையை எதுக்கு சாப்பிடுவாங்க? இது ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி மயக்கமாகறதுக்கு கொடுப்பாங்க மேடம். ஏன் கேக்குறீங்க? இந்த மாத்திரையை வீட்ல இருந்துச்சு, எப்ப வாங்குனாங்கன்னு தெரியல. அதான் இத பத்தி உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். மித்ரா, நீ கெட்டவன் தெரியும். ஆனா இவ்ளோ கேடு கெட்டவளா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணுங்கிறதுக்காக உன் சொந்த பாட்டியோட உயிரோடவே விளையாடி இருக்க. பாட்டி மயக்கம் போட்டு விழுந்தா அதை சாக்கா வச்சு சீக்கிரமா இந்த நிச்சயத்தை நடத்துறதுக்காக உன் பாட்டி உயிரை பத்தி கூட கவலைப்படாம அவங்களுக்கு இந்த மாத்திரைய ஜூஸ்ல கலந்து கொடுத்துருக்க. உன்னை நினைச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ச்சே, வர வர நீ ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்க. உன்னை இப்படியே விட்டா சரியா இருக்காது. உன்னை என்ன பண்றன்னு பாரு. நீலாம் என்ன ஜென்மோன்னு எனக்கு தெரியல. அந்த பாட்டி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக லண்டன்ல இருந்து கிளம்பி வந்து இங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா கேவலம் உன் நிச்சயதார்த்தம் நடக்கணுங்கிறதுக்காக அவங்க உயிரோட விளையாடி இருக்க. உங்களெல்லாம் நினைக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. இந்த பவானி சொல்றத கேட்டுக்கிட்டே இரு. ஒரு நாளைக்கு நீ நடு ரோட்ல அனாதையாதான் நிக்க போற. ஏய், என்னடி சும்மா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? பவானி, நான் அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ நீ? இல்ல என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். நீங்க ராஜேஸ்வரி மேடம்க்கு பண்ண விஷயத்த சொல்லிருந்தனா உங்க வண்டவாளம் எல்லாமே தண்டவாளம் ஏறி இருக்கும். நானும் உங்க திருவிளையாடல் எல்லாத்தையும் ராஜேஸ்வரி மேடம் கிட்ட சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடலாம் தான் நினைச்சேன். ஆனா என்கிட்ட அதை சொல்றதுக்கு சரியான ஆதாரம் இல்ல. அதனால பேசாம இருந்துட்டேன். இப்ப நீதான் அந்த வேலையை பார்த்தேன்னு தெரிஞ்சிருச்சுல. அத புடிச்சிட்டு போய் கரெக்டான ஆதாரத்தை சரியான நேரத்துக்கு எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுத்துருவேன். நீ இந்த பவானி கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு உருப்பிடாம தான் போக போற. என்னடா இதையே திரும்ப திரும்ப சொல்றாளேன்னு பாக்குறியா? உண்மைய எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம். ஆக்சுவலா எனக்கு ஒரு சந்தேகம் பவானி. மாத்திரை இருந்துச்சு, ஓகே. அது எதுக்கு ஊசி போடுற இன்ஜெக்ஷன்லாம் அங்க வச்சிருந்த? என்ன கேட்ட? அந்த இன்ஜெக்ஷன் எதுக்குன்னு தானே? ஒரு நாளைக்கு அத உனக்கு போட்டு மொத்தமா அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பலான்னு தான் வச்சிருக்கேன். இந்த விளக்கம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் ஏதாவது வேணுமா? ஐயோ, அப்படியா? ஐயோ, இந்த விஷயத்த நீங்க சொன்னதும் நான் பயந்து போயிட்டேன் பவானி. என் கைய பாருங்க, அப்படியே பயத்துல உதறுது. இந்த பயம் காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு. ஐம் வெயிட்டிங். எப்படியோ நீங்க பிளான் பண்ணி நடத்தணும்னு நினைச்சத நான் ஒரு பிளான் போட்டு நடக்க விடாம பண்ணிட்டேன்.
பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஆதி ஏன் புருஷன், சும்மா போறவ வரவெல்லாம் என் புருஷனை பந்தாடுறத பாத்துக்கிட்டு இந்த பாரதி சும்மா இருக்க மாட்டான். வரட்டா? நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. அந்த லேப்டாப் அவகிட்ட மாட்டிக்கிச்சு. ஐயோ, இப்ப நம்ம என்னதான் பண்றது? நம்ம ஒரு அடி ஏறுனா 4 அடி சறுக்குது. மித்ரா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. ஆனா வேற என்னடா பண்ண சொல்ற? அவ பேசிட்டு போறதெல்லாம் பார்த்தல. நம்மளால எதுவுமே பண்ண முடியல. அவகிட்ட பேசவும் முடியல. மித்ரா, நடந்தது நடந்து போச்சு. இனிமே அதை பத்தி பேசி எதுவும் ஆக போறதில்ல. விடு, பாத்துக்கலாம். அவ நம்ம கிட்ட மாட்டாம எங்க போக போறா? அப்ப இருக்கு அவளுக்கு கச்சேரி. ஐயா, இவரோட நிலைமை இப்படியே தான் இருக்கு. நாமளும் ரொம்ப நாளா வைத்தியம் பார்த்துட்டு இருக்கோம். எந்த முன்னேற்றமும் இல்லையே ஐயா. என்ன சொல்றது, கொரோனாடியா தான் இருக்கு. பொழைக்கிறது கஷ்டம்தான். ஐயா, நாடி சரியா இல்லைன்னு சொல்றீங்க. அது தெரிஞ்சும் எதுக்கு ஐயா வைத்தியம் பாக்குறீங்க? ஏமா, அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? ஒரு உசுரை காப்பாத்துறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. பொழைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சா கூட கடைசி நிமிஷம் வரைக்கும் வைத்தியம் பண்றதுதான் ஒரு வைத்தியரோட கடமை. அதைத்தான் நான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாட்டி, புரோகிதர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரா? ஓ, ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். சரிங்க பாட்டி. என்ன விஷயம் சித்தி? ஏதோ புரோகிதர் வரப்போறதா சொன்னீங்க. அதுவா அதே, உனக்கும் மித்ராவுக்கும் கல்யாண தேதியை குறிச்சு கல்யாண பத்திரிக்கையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம்.